ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ்லேருந்து எக்ஸைஸ் 3.3 சம் நம்பர் 5 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0 and 360 and which is this equation sin theta equal to 3/4. ஸோ நம்ம எல்லா ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் எதுக்குள்ளே லைஸ் ஆகணும், 0க்கும் 360க்குள்ளே வரணும். ஆனால் அந்த ஆங்கிள் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் sin theta equal to 3/4. இன்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வர்ற அந்த டீட்டாஸ் எல்லாம் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அண்ட் ஆல்சோ இட் மஸ்ட் லைஸ் பிட்வீன் 0 and 360. ஸோ நமக்கு இதுதான் கிவன் ஈக்கு. இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் கொடுத்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு √3/4. இதுக்கு நீங்கள் ரூட் +-3/2. ஓகேவா? சைன் தீட்டா உங்களுக்கு கிடைக்கிது +-3/2. ஸோ ஒரு கேஸு மைனஸ்க்கு ஒரு கேஸ், ரைட் தானே? அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு √3/2ங்கிறது ஒரு கேஸு, சைன் தீட்டா ஈக்குவல் டு -√3/2ங்கிற கேஸ். இப்போ எப்போல்லாம் நமக்கு √3/2 வரும், எப்போல்லாம் -√3/2 வரும்னு வச்சிங்கன்னா சம் ஓவர். இப்போ டீட்டாஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும், ரைட்டுனா? நமக்கு தெரிஞ்ச குவாட்ரண்ட் என்ன, 0 டிகிரி, 90 டிகிரி, 180, 270 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 360. ஓகேவா? திஸ் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், திஸ் இஸ் குவாட்ரண்ட், திஸ் இஸ் ஃபோர்த்து. இதில் எல்லாமே பாசிட்டிவ், இதில் சைனும் அதில் கொசிக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். தேர்டு குவாட்ரண்ட்டில் டேனும் அதில் ரெசிபார்ட்டும் பாசிட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் அதில் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு √3/2 இது பாசிட்டிவ் தான் இருக்குது. √3/2 இஸ் sin 60. அப்போ sin 60லையும் இதோட வேல்யூ √3/2 தான். இது மட்டும் கிடையாது, வேறு வரும். ஃபஸ்ட்டு குவார்டர் எவ்ரிபடி இஸ் பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பாக இந்த குவார்டரில் ஊட்டி வரும். அதே மாதிரி இந்த குவார்டர்லேயும் ஊட்டி வரும். இந்த குவார்டர் என்னது, 180 - θ இல்லைன்னா 90 + θ, எப்படி வேணாலும் எழுதி. ஓகேவா? இப்போ -θன்னு எழுதிக்கலாமா? நமக்கு 3 வரும்னா சைன் ஆஃப் இந்த √3/2 வேறு எப்படி எழுதிக்கலாம், இந்த sin 60வே எப்படி எழுதிக்கலாம், 180 - 60 எழுதிக்கலாமா? எனக்கு இந்த sin 60 வந்துட்டுனா எப்படி வந்திருக்கும், 180 - θ வந்துருக்கும். ஏன் பாருங்கள், 180 மாறாது, sin θ, sin 60. 180 - எந்த குவாட்ரண்ட், செகண்ட் குவார்ட்டரில் சைன் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். அப்போ இந்த sin 60யை தான் நான் எப்படி எழுதுறேன்னா 180 - 60ன்னு எழுதுறேன். இப்போ -60 எவ்வளோ, sin 120, ரைட் தானா? அப்போ இது இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு என்ன தான், √3/2. அப்போ 60லையும் √3/2 தான், 120லையும் √3/2. ஏன்னா இந்த 60யை தான் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்கோம், ரைட் தானா? அப்போ 160 இஸ் 120. அப்போ டீட்டா வேல்யூஸ் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ்க்கு என்னென்ன வேல்யூஸ் நமக்கு வருது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி அண்ட் 120 டிகிரி, 2 டேக். இந்த ரெண்டு வேல்யூலையுமே இது வந்து பாசிட்டிவ் √3/2 தான், கரெக்டாக? இப்போ நம்ம நெகட்டிவ்க்கு பார்க்கலாம். நெகட்டிவ்க்கும் இதே மெண்ட். இப்போ இந்த ரெண்டு குவார்ட்டர்லேயும் நமக்கு பாசிட்டிவ் தான். ரெண்டு குவாட்ரண்ட்டும் ஒன்று ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 60 டிகிரி, செகண்ட் குவாட்ரண்ட்டில் 120 டிகிரி. இந்த ரெண்டு வேல்யூமே இது வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னா இது ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ், இங்கே சைன் பாசிட்டிவ், அதனால் இது பாசிட்டிவ் வேல்யூஸ். இப்போ நெகட்டிவ்க்கு எப்போ எப்படி இருக்கும், மற்ற குவாட்ரண்ட் தான் நெகட்டிவ், கரெக்டாக? அப்போ உங்களுக்கு அந்த ஆங்கிள் வரணும், ஒன்று இந்த ஆங்கிளில் வரணும், இல்லைன்னு இந்த ஆங்கிளில் வரணும். +ஆக இருக்கலாம், இல்லை 360 மைனஸ்லாம். இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வர சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு நெகட்டிவ் முதல் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். எனக்கு நெகட்டிவ் வந்திருக்குன்னா எப்போ எனக்கு நெகட்டிவ் வந்திருக்கும், இதை 180 + 16 எழுதிக்கலாமான்னு பாருங்கள். இதை 180 - 16 எழுதிக்கலாமான்னு பாருங்கள். இல்லைனா இங்கே -sin 60 எழுதிக்கலாம். ஏன்னா √3/2 60, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். எனக்கு எப்போ sin 60 வந்திருக்கும், 180 - 60 பாருங்கள். ஏன்னா 180 மாறாது, sin 60. 180 எந்த குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் தான் பாசிட்டிவ், இது என்ன வந்தாலும் நெகட்டிவ். அப்போ இந்த 180 + 60 இந்த -3/2 தான் we are writing 180 + 60. ஓகே தானா? இதுதான் -sin 60. இந்த -sin 60 தான் நம்ம 180 + 60ன்னு எழுதியிருக்கோம். இந்த மைனஸுங்கிறது இதோட குவாட்ரண்ட் வேல்யூ, இது குவாட்ரண்ட்டாக இருக்கிறதுனால இது மைனஸ், கரெக்ட் தானா? அப்போ 180 + 60 எவ்வளோப்பா, sin 240. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா sin 240யும் -√3/2 தான். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். தேர்ட் குவார்ட்டர்லேயும் வரும், ஃபோர்த்து வரும். ஃபோர்த்து குவார்ட்டரில் sin 360 - 60 ஆமா, 360 - 60யும் -sin 60 தான். ஏன் பாருங்கள், 360 - 60ங்கிறது எந்த குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ், இது என்ன நெகட்டிவ். அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, sin 60, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்னால மைனஸ் போட்டிருப்பீங்க. அப்போ -sin 60, -sin 60 இஸ் √3/2. அப்போ எப்போ இந்த -√3/2 வரும், 360 - 60யும் -√3/2 தான். 360 - 60 இஸ் 300. அப்போ எத்தனை வேல்யூஸ் நமக்கு இது வருது பாருங்கள். அப்போ இந்த சம்மில் டீட்டா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூக்கு டீட்டா 240 and 300.
அப்போ நெகட்டிவாக இருக்கும்போது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். பாசிட்டிவ் வேல்யூஸ் எப்போ நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 குவாட்ரண்ட். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இந்த சமுக்கு ஆல் த ஆங்கிள்ஸ் 60, 120, 240 and 300. So these are for this sum.